மொத்த குடும்பமும் எப்படி இறந்தார்கள் என்ற கேள்வியுடன் நவீன் யாழினியை பார்த்தான். சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக நீ நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுத்தியே மிஸ்டர் அபிமன்யு, அவரு நடு ரோட்ல இவ தங்கச்சி ஷாலினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதனால அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்று பிரணீத் கூறினான். என்ன என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமா, அன்னைக்கு அபி நடு ரோட்ல ஷாலினி கிட்ட லவ்வ சொன்னதும் சுத்தி இருக்க எல்லாரும் வீடியோ எடுத்தாங்க. முறையா ஒருத்தர் வந்து அவகிட்ட லவ்வ சொன்னதும் அவ பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுல இருக்க எல்லாரும் பதறி போய் என்னன்னு கேட்டப்ப அவ அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சொல்ல பெரியவங்க சமாதானம் படுத்தினாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ பரவ ஆரம்பிச்சுது. அதுவும் எப்படி அவளை மார்பிங் பண்ணி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம என்று சொல்ல முடியாமல் நந்தினி சொல்ல இங்கு யாழினி கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரும் போன் பண்ணி கேட்டு அவங்கள உயிரோட கொன்னுட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஷாலினிக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அத நேரடியா அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் பார்த்திருக்கான். ஆனா சோசியல் மீடியாவில் அவளை தப்பா பரவ விட்டதும் கல்யாணத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாம அவளை நடத்த கெட்டவன்னு பட்டம் கொடுத்துட்டு போயிட்டான். அந்த அவமானத்தை தாங்க முடியாம மொத்த குடும்பமும் மண்ணெண்ணெய ஊத்திக்கிட்டு அங்கேயே செத்து போயிட்டாங்க. பல வருஷம் தான் குடும்பத்தை பிரிஞ்சிருந்த யாழினி ரொம்ப சந்தோஷத்தோட எல்லாரையும் பார்க்க போறோம், இனி தன்னோட குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னு பல கனவோட ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது மொத்த குடும்பமும் இறந்துட்டாங்கன்னு. யோசிச்சு பாரு, அப்ப இவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பான்னு. கேவலம் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு மொத்த குடும்பத்தையே அழிச்சிட்டு இன்னைக்கு எதுவும் நடக்காத மாதிரி இருக்கானே அந்த அபிமன்யு, அவனா நல்லவன் என்று பிரணீத் கேட்க, அப்படிப்பட்டவனை இவ விஷம் வச்சு இல்ல, துடிக்க துடிக்க அறுத்து போட்டிருந்தா கூட இவ கோபம் குறைஞ்சிருக்காது என்று நந்தினி கூறினாள். கண்களில் கண்ணீருடன் யாழினி அருகில் சென்ற நவீன் அம்மு என்று அழைக்க அடுத்த செகண்ட் அவனை அணைத்து கொண்டு அழுதாள். மொத்த குடும்பத்தையும் இழந்து எப்படி தன் தோழி தவித்திருந்திருப்பாள் என்று நினைக்கும் போதே நவீன் மனம் மிகுந்த கவலை கொண்டது. பின்பு அவளை விளக்கி, அம்மு நீ கவலைப்படாத, அவருக்கு என்ன தண்டனை வாங்கி தரணுமோ அந்த தண்டனையை நம்ம சட்டப்படி வாங்கி கொடுப்போம். அதை கேட்டு ஏளனமாக சிரித்த யாழினி, சட்டம் தண்டனை அது எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குறவங்க அவங்க. என் மொத்த குடும்பம் இறந்ததும் அதை மறைக்க அவங்க என்ன காரியம் பண்ணாங்கன்னு தெரியுமா? எந்த ஒரு தப்பும் அவங்க மேல இல்லைன்னு சொல்லி அடுத்த ஒரு வாரத்துல கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா. அதான் அவன் மொத்த குடும்பத்தையும் அழிக்க நான் பிளான் போட்டேன். எப்படி என் தங்கச்சி கிட்ட காதல சொல்லி ஏமாத்தனானோ அதே மாதிரி நானும் அவனை நம்ப வச்சு ஏமாத்ததான் அவன் ஆபீஸுக்கே வேலைக்கு சேர்ந்தேன். எவ்வளவு தூரம் அவனை உயரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போய் அவனை அவமானப்படுத்தி கொள்ள பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இந்த ரேஷ்மா நான் என்னமோ அந்த அபிய உண்மையா காதலிக்கிறேன்னு நினைச்சு என்ன கொள்ள ஆள் செட் பண்ணா. ஆனா நான் அந்த பிளான மாத்தி அபிய கொள்ள ஏற்பாடு பண்ணேன். ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல போலீஸ் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் கடைசி நிமிஷத்துல பிளான மாத்தி அவனை காப்பாத்த நானே இடையில வந்தேன். இதனால அவனுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா அவனை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குது. ஒவ்வொரு நாளும் அவன் சந்தோஷமா வாழ்றத பார்க்கும்போது என் மொத்த குடும்பமும் இறந்ததுதான் என் கண்ணு முன்னாடி வருது. அதான் இதுக்கு மேலையும் அவனை விட்டு வைக்க கூடாதுன்னு அவனை கொல்ல முயற்சி பண்ண. விஷம் கலந்த ஜூஸ கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, அந்த மலாய் தேவுக்கு கால் பண்ணி அவனை கொல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப அவன் செத்தாலும் அதுக்கு காரணம் அந்த மலாய் தேவ் தான். நான் கொடுத்த விஷம் அவனை கண்டிப்பா உயிர் பிழைக்க வைக்காது. அவன் இறந்தா மட்டும்தான் என் மொத்த குடும்பத்தோட ஆத்மாவும் சாந்தி அடையும் என்று கோபம் கலந்த வன்மத்துடன் சொல்லி முடிக்க, நிச்சயமா இல்ல என்று கூறிக்கொண்டே அஜய் அங்கு வந்தான். திடீரென்று அங்கு அவனை கண்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் யாழினி மட்டும் கோபத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அபி கேஸிலிருந்து வெளியில் வர இவனும் தானே உதவி புரிந்திருக்கிறான் என்று அவளின் கோபம் இவனுக்கு புரிய அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சார் என்ன சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட் அபிமன்யுவால என் ஃப்ரெண்டு வாழ்க்கையே போச்சு.
என்று மிகுந்த கோபத்துடன் நவீன் கத்த, அபிமன்யுவால இவங்க குடும்பம் சாகல. என்ன ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்றீங்களா? கொஞ்சமாவது நீங்க போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுங்க என்று மிகுந்த கோபத்துடன் யாழினி கத்தினாள். நான் உயிரா நேசிக்கிற என்னோட தொழில் மேல சத்தியமா சொல்றேன், அபிமன்யு எந்த தப்பும் பண்ணல. உடனே தன்னுடைய போனை எடுத்து ஷாலினிக்கு ப்ரப்போஸ் செய்த வீடியோவை காட்டி, அப்ப இந்த வீடியோல இருக்கிறது யாரு? அபிமன்யு இல்லன்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டாள். ஆமா. என்ன என்று அனைவரும் முழித்தனர். இந்த வீடியோல இருக்கிறது அபிமன்யு இல்ல, அவன் தம்பி அபிஷேக். என்ன என்று அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தனர். யாழினி, நீயும் ஷாலினியும் எப்படி இரட்டை பிறவியோ அதே மாதிரிதான் அபிமன்யுவும் அபிஷேக்கும் இரட்டை பிறவிகள். இங்க பாரு என்று தன் போனில் உள்ள அனைத்து போட்டோவையும் காண்பித்தான். சிறு வயதிலிருந்தே இருவரும் ஒன்றாக இருக்கும் அனைத்து போட்டோக்களையும் காண்பித்தான். அபிமன்யு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்லாம் பண்ண மாட்டான். ரொம்ப யோசிச்சு சரியா தப்பானுதான் பார்த்து பார்த்து பண்ணுவான். ஆனா அபிஷேக் அப்படி இல்ல, எல்லாமே அவனுக்கு விளையாட்டுத்தனம் தான். எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டான். அப்படிதான் அன்னைக்கு உன் தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணதும் சும்மா விளையாட்டுக்கு அந்த விஷயத்த பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அவனுக்கு ஷாலினி மேல ஒரு இனம் புரியாத பாசம் வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவளை பத்தியே தான் பேசிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவன் விளையாட்டுக்காக காதல சொல்லி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை அவ்வளோ ஃபீல் பண்ணான். மறுபடியும் அவளை பார்க்க போலான்னு நினைக்கும் போதுதான் ஷாலினி வீடியோவை மார்பிங் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் அபிமன்யுக்கு தெரிய வந்ததும் கோவமா வந்து அபிஷேக அடிச்சிட்டான். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ விளையாட ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஆனா இல்லனா, நான் சும்மா. வாய மூடு. நீ விளையாட்டுக்கு பண்ண காரியம் இப்ப எங்க வந்து நிக்குது தெரியுமா என்று கூறி அந்த வீடியோவை காட்ட, அதை கண்டு அபிஷேக் பேரதிர்ச்சி அடைந்தான். ஆனா இல்லனா என்று கூற, இத நீ பண்ணலன்னு தெரியும், ஆனா நம்மோட எதிரிங்க நம்மள பழிவாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அஜய், இமீடியட்டா இந்த வீடியோவை டெலிட் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணு. அண்ட் இத மார்பிங் பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று அபி கூற, சரி என்று உடனே அஜய் அங்கிருந்து சென்றான். பின்பு அபிமன்யு தன் தம்பி அபிஷேக்கை கூட்டிக் கொண்டு நேராக ஷாலினி வீட்டிற்கு செல்ல, அங்கு மொத்த குடும்பமும் இறந்து விட்டனர் என்ற செய்தியை கேட்டு இருவருக்கும் ஒரு நிமிடம் இதயமே நின்று விட்டது. அண்ணா, எல்லாமே என்னாலதான், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது என்று அபிஷேக் கூற, அபிமன்யு எதுவும் பேசாமல் அப்படியே உறைந்து போய் நின்றான். அண்ணா என்று அவன் அழைக்க, தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு உடனே அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அபிஷேக்கை வீட்டில் விட்டுவிட்டு அபிமன்யு உண்மையை கண்டறிய அஜயிடம் சென்றான். அப்போதுதான் தெரிந்தது, அனைத்து வேலைகளையும் செய்தது ஷாலினிக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை ஹரிதான் என்று. என்ன என்று அதிர்ச்சியுடன் யாழினி மட்டுமின்றி அங்கு உள்ள அனைவரும் கேட்டனர். ஆமா, அபிமன்யுக்கும் அவனுக்கும் பழைய பகை ஒண்ணு இருக்கு. அதுக்கு பழிவாங்க அவன் எடுத்த ஆயுதம்தான் உன் தங்கச்சி ஷாலினி. நீங்க சொன்னீங்களே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவனும் பார்த்தான்னு, பார்த்தது மட்டும் இல்ல, அத வீடியோ எடுத்து தப்பா ரிலீஸ் பண்ணதும் அவன்தான். அதே சமயம் நல்லவன் மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து ஷாலினிய நடத்த கெட்டவன்னு சொல்லிட்டு போனதும் அவன்தான். உண்மை தெரிஞ்சதும் அபிமன்யு அவனை உண்டு இல்லன்னு பண்ணிட்டான். தப்பெல்லாம் பண்ணது அவன்தான். நாங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறதுக்குள்ள அவன் இறந்துட்டான். என்ன என்று மேலும் அனைவரும் பேரதிர்ச்சி அடைய, யாழினி நம்பாமல் பார்த்தாள். இந்த வீடியோவை பாருங்க என்று கூறி ஸ்டேஷனில் அவனை விசாரித்த போது எடுத்த வீடியோவை காட்டினார். அப்போது திடீரென்று தன் கையில் உள்ள தாயத்தை உடைத்து அதில் உள்ள பாய்சனை குடித்து இறந்து விட்டான்.